இதுதான் அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் பார்ட் 3. பார்ட் 1ல இடத்த கிளீன் பண்ணோம், சீட்ஸை கலெக்ட் பண்ணோம், அக்ரிகல்ச்சரை பண்ணோம். அண்ட் பார்ட் 2ல அக்ரிகல்ச்சர் ஃபார்மை மிகப்பெரிய சைஸ்ல கொண்டு வந்தோம் அண்ட் ஒரு ஷிப் ஃபார்மையும் உருவாக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த பார்ட்ல நம்ம எக்கச்சக்கமான விஷயத்த பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்து சேரும். என்னடா இன்னும் வீடியோ வரலன்னு பாத்தீங்களா? நான் இது வரைக்கும் தொட்டதை விட்டதே கிடையாது. ஏன்னா எங்க தொட்டது எனக்கும் தெரியாது. சோ ஹலோ காய்ஸ், வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நண்பரேன். இதுதான் அக்ரிகல்ச்சர் வீடியோ பார்ட் 3. சாரி நண்பர்களே, வீடியோ லேட் ஆனதுக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதை எடுக்க முடியாம போயிடுச்சு. இனிமே வீடியோ கரெக்டா வந்துடும், கவலைப்படாதீங்க. நீங்க இன்னும் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கலனா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்க அதை பார்த்துட்டு வந்து நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா ஃபீல் ஆகும், புரியும். ஸோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. பாட்டுல நம்ம எல்லா சீட்ஸுமே நட்டு வச்சுட்டு போனோம். இப்ப பாருங்களேன் எப்படி வளர்ந்துருக்குன்னு. நிறைய பயிர் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்கு, நிறைய பயிர் வந்து வளராம இன்னும் கிரீன் கலர்லயே காணப்படுகிறது. ஆனா எல்லாமே ஒரே டைம்ல தான் நட்டு வச்சுட்டு போனேன். ஏதோ ஒண்ணு. இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிற மொத்த சீட்ஸ் அறுவடை பண்ண போறோம். அதுல கிடைக்கிற எக்ஸ்ட்ரா சீட்ஸை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல நட்டு வைக்க போறோம். சோ அறுவடை பண்ணிடலாம். ரைட். ஒண்ணு என்னன்னா சீடு காணோம். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். ரைட்டு. சில பயிர்ல வந்து இப்போ வந்துச்சு பாருங்க 2 சீடு. அது மாதிரி ஒரு பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சீடா கிடைக்கும். ஒன்னுதுல 2 கிடைக்கும், ஒன்னுதுல கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் கிடைச்சது பாத்தீங்களா, அது மாதிரி. சோ அது மாதிரி தான் இவன் சொல்ல பாருங்க இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. சோ நம்ம வைக்கும் போல டைம் ஸ்கிப் பண்ணி காமிச்சிருவோம். கிட்ட நான் இங்க இருந்து மொத்த பயிருமே அறுவடை பண்ணிட்டேன். அண்ட் இதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு சீட்ஸ் கிடைச்சிருக்குன்னா 64 + 64 + 64 + போயிட்டே இருக்கு. கிட்ட இந்த ரோ ஃபுல்லாமே விதையா தான் இருக்கு. ரைட்டு. இப்போ நம்ம அறுவடை பண்ண இடத்துல எல்லாமே விதையை நட்டு வைக்கணும். ஒண்ணு புடுங்கணும் இல்ல நட்டு வைக்கணும். புடுங்க நடு 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 நடுன்னு. ஸோ அது மாதிரி பார்ட் 1லயும் அப்படிதான் இருக்கும் அண்ட் பார்ட் 2லயும் அப்படிதான் இருக்கும். இந்த பார்ட்லயும் அப்படிதான் இருக்கு. சோ நம்ம கிட்ட எம்டிஆர் இருக்க இடத்துல எல்லாத்துலயுமே சீட்ஸை நட்டு வச்சாச்சு. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சு இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 31 + 64 + 42. ஓகே, காலியா இருக்க இடத்துல போயிட்டு நட்டு வச்சிட வேண்டியதான். ஆக்சுவலி நான் வந்து ஒரு பிளானே இல்லாம அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டோம்னு தோணுது. லைக் எப்படின்னா அங்கங்க அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு நடுவில் மட்டும் ஒரு ஹோலை உருவாக்கி அதுல தண்ணியை ஃபில் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனாலதான் வந்து நம்மளுக்கு நிறைய சீட்ஸ் வந்து எடுத்துக்குது. இதுக்கு நம்ம வந்து ஒரு ரோ மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்கணும். எப்படின்னா இது மாதிரி நான் காட்டுறேன் பாருங்க ஸ்கிரீன்ல. ஸோ நம்ம வந்து இது மாதிரி ரோவா பண்ணி நடுவில் ஹோல் உருவாக்கி அதில் தண்ணி ஃபில் பண்ணி விட்டுருந்தா நம்மளுக்கு இவ்வளோ சீட்ஸ் செலவா இருக்காது. ஸோ இனிமே பண்ணும் போதாவது இது மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். ஏதோ எட்டமா கவிட்டமான பார்ட் 1லயும் பார்ட் 2லயும் பண்ணி விட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த பார்ட்லாம் கரெக்டா பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல எத்தனை பார்ட் வரும் தெரியல, பார்ப்போம் முடிக்கிற வரைக்கும். ஆனா நான் பண்ணதுல இந்த சீரீஸ்ல தான் வந்து சரியான டிமாண்ட். எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சரி, இல்ல இன்ஸ்டாகிராம்ல டிஎம்ல சரி, இல்ல டிஸ்கார்ட்ல சரி, ப்ரோ அக்ரிகல்ச்சர் பார்ட் 2 என்னாச்சு, பார்ட் 3 வருமா வராதா, நான் வரேன் ப்ரோ எக்கச்சக்கமான பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் வந்து இந்த கண்டென்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து டேயில் வந்து காலேஜ் போயிடுவேன். ஸோ வந்து காலேஜ் போயிட்டு வந்தோடனே எப்படின்னா வந்து டைம் செலவாயிடும். ஸோ கண்டென்ட்டுக்கு என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ண முடியல. ஸோ எப்பவுமே வந்து நான் நைட்டில் தான் அந்த கண்டென்ட் எல்லாம் ரீட் பண்ணுவேன். டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 மணி, இல்லை 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி வரைக்கும் கூட கேம் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அதுமாரி டைமில் வந்து நீங்கள் என் கூட வந்து ப்ளே பண்ண முடியாதுல்ல நைட் டைமில். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பார்ட்டில் யாரும் கூப்பிடல, நான் மட்டும் தான் சோலோ சர்வைலிங் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்லேயாவது நான் உங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வேர்ல்டில் பார்ட் 4ல் ப்ளே பண்ண ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க், டிஸ்கார்ட் லிங்க் பயோவில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணி அங்கேயும் வந்து என் கூட பேசுங்க. கண்டிப்பாக நம்ம ப்ளே பண்ணி வீடியோ போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இந்த சீட்ஸ் எல்லாம் நட்டி வச்சாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. பார்ட் 2ல வந்து இந்த இடத்துல ஒரு ஷிப் ஃபார்ம் கட்டியிருப்பேன். அது என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்கவே இல்லைங்க, நானே மறந்துட்டேன். வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 4 ஆடு இருக்கு. ஓகே, வீட்டுக்கு கொடுத்து இன்னும் பெருசாக்கலாம் எண்ணத்தை. தம்பி ஒன்று வச்சுக்கோ, தம்பி இந்தா ஒன்று வச்சுக்கோ. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இதுங்க வளரட்டும், அப்புறம் வருவோம். ஸோ நெக்ஸ்டா நம்ம மைனிங் பண்ண போறோம். நான் குமாரே மைனிங்லாம் புதுசா ஏதோ சொல்றேன், உனக்கு அதுக்கு செட்டே ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். இருந்தாலும் நமக்கு அயன்ஸ் வேணுமே. ஸோ அதனால உள்ள போயிட்டு கொஞ்சம் அயன் எடுத்துட்டு வருவோம். ஆக்சுவலி பார்ட் 1லயே நான் வந்து மைனிங் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி எதுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சாவானா,
கடைசியாக பார்த்துலான்னு விட்டேன். இப்போதான் மைனிங்கே வரேன். ஓகே ஓகே, இந்த இடத்துல அயன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ இதோ இருக்கு பாருங்க. ஓ குதிச்சிடுறா கைப்புள்ள. ஓகே ஓகே, மேலே 2 இருக்கு. இதோ என்னடா ஒண்ணுமே இல்லை, என்னடா 2 தான் கொடுத்து வச்சிருக்கீங்க. ரைட்ரா மைன்கிராஃப்ட் கிள்ளி கொடுக்குறியப்பா. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு 2 3 அயன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த அயன்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்மர் செஞ்சு போட்டுக்கிட்டு அப்புறம் சாமிஸ் எல்லாம் வெறித்தனமா வேட்டையாடணும் நண்பர்களே. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கல்லு இருங்க ப்ரோக் பண்ணி பார்ப்போம். உள்ள ஏதோ கண்டுபிடிச்சிட்டங்க. ஓ ஓ இது என்னது, ஸ்கெலட்டோனா? ஸ்கெலட்டோன் மாதிரி தான் இருக்கு. ஓகே இல்லை நான் ஐயோ ரைட்ரா நீ ஐயோ அட பாவி பயமுத்திரியாடா என்ன. ஐயோ சாவச்சிருவோம் போல. இறாரா ஒரு நிமிஷம்ரா கொள்ளாதரா. இதான் இந்த பிரச்சனையால தான் நான் மைனிங்கே வரது கிடையாது. மொத்த ஹார்ட்டு கொச்சு விட்டாங்க. ஓகே நண்பர்களே, நிறைய சம்பவம்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் போட்டு காமிக்க விரும்பல. ஆக்சுவலி நான் 2 டைம் செத்து மேலேருந்து கீழே வந்து என்னோட லூட்ஸை பொறுக்கி மறுபடியும் செத்து எப்பா சாமி இதுதான் நான் மைனிங்கே வரது கிடையாது. ஓகே இவனை கொண்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். சாவிடா சாவிடா. ஆக்சுவலி இவனுக்கு நிறைய டேமேஜ் கொடுத்தேன், சாவே மாட்டுறாங்க. ஓகே ஒரு எண்டோ பேரல் கிடச்சிருக்கு. நண்பர்களே மேலே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கெலட்டோன் இருந்த இடத்துல அந்த செஸ்ட்டில் என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே ஒரு 11 போன் இருக்கு. இது என்ன பாட்டு கேட்குறதா? ஓகே வீட்டு இருக்கு, அவ்வளோதான், வேற எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே பக்கெட் எடுத்துக்கலாம். 2000 years later. ஸோ வெற்றிகரமாக 9 அயனை மைனிங் பண்ணிட்டு மேலே வந்தாச்சு. எப்பா எவ்வளோ இது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் செத்துருப்பாங்க கீழே போயிட்டு. ஸோ பட்டு தூக்கிட்டு காலையில் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். ஸோ கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டேஸ் அந்த நம்ம சர்வைவல் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் இல்லாமல் தான் நம்ம பார்ட் 1 அக்ரிகல்ச்சர் பண்ணியிருப்போம் அண்ட் பார்ட் 2 அப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம வீட்டு பின்னாடி அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி கிடையாது, இப்போ நம்ம ரோவா பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்க எப்படி தான். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், பேசினா தான் வேலைக்கு ஆகுது, களத்தில் ஆகினா தான் வேலைக்கு ஆகும். ஸோ அதனால வாங்க களத்தில் இறங்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் டீசெண்டாக கொண்டு வந்துடும், கிராஸில் வெட்டி அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரை கொண்டு வரலாம். ஐயோ விட்டு போட்டோம் பாருங்க, எங்கே இருக்குது கிராஸு? அங்கே இருக்கா? ஓகே கிராஸ் போட்டு கொஞ்சம் டீசெண்டாக கொண்டு வந்துடலாம். ஓகே ஃபினிஷ். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது கூட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம் அக்ரிகல்ச்சர். இடத்த ரெடி பண்ணி முடிச்சிடலான்னு சொல்ல வரேன். ஓகே நெக்ஸ்ட் இந்த பிளாக்லேருந்து பழ தோண்டிட்டு போகலாம். ஒரு 2 பிளாக் நடுவில் கேப் விட்டு அதுமாரி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது பண்ணதை விட இது கொஞ்சம் ஈஸியாகவும் இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது. ஏன்னா வந்து மைன்கிராஃப்டில் ப்ரொஃபஷ்னலாகவே இப்படி தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம தான் ஒரு மாதிரியாக பார்ட் 1லேருந்து வேறு மாதிரி பண்ணிட்டோம். ஓகே இனிமேல் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சென்டரில் 2 பிளாக் அக்ரிகல்ச்சர் கேப் விட்டு மிச்ச எல்லாத்துல பழ தோண்டி அதில் தண்ணீர் ஒப்பியாச்சு. அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதில் சீட் நட்டு வைக்கிற மாதிரி அதில் மண்ணையும் கொட்டி வித்தாச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் பண்ணணும். சீடு மட்டும் தான் இதில் நட்டி வைக்கணும். இதில் சீடு மட்டும் நட்டி வச்சுட்டோம்னா பின்னாடி பேக் சைடில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறது ஓவர் ஆகிடும். ஸோ அதனால வாங்க நட்டி வச்சதெல்லாம் போயிட்டு பெரிப்போம். என்ன சித்துப்போ ஹர்பஜன் சிங் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? ஒன்று போடுங்கணும் இல்லை நட்டணும் இல்லை போடுங்கணும், இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். இதை பண்ணி நான் அக்ரிகல்ச்சரே வெத்துருவோம் போல மைன்கிராஃப்டில். ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரே இடத்துல எல்லா அக்ரிகல்ச்சரும் வந்து இது பண்ணியிருக்குல்ல. ஸோ அதனால கொஞ்சம் லேக் கொடுக்குது, என்னோட மொபைல் லேக் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அக்ரிகல்ச்சர் சீரீஸை முடிக்கிற வரைக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் ஆட்டோ மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போதான் தெரியும் என் வீடியோ இன்னும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஸோ ரெட் ஆட்டோ மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்த வீடியோக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் வீடியோவில் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக இங்கே இருக்கிற வளர்ந்த பயிரெலாம் நம்ம மொத்தமாக அறுவடை பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக அறுவடை பண்ண முடிச்சாச்சு. அண்ட் எங்கெங்களை அறுவடை பண்ணமோ அங்கேயும் விதையை நட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ நம்மகிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா சீடு இருக்குன்னா 31 + 64 + 64 + 41. சரி வாங்க போயிட்டு எக்ஸ்ட்ரா அந்த சீடில் போய் நட்டுருவோம் ரெடி பண்ண இடத்துல. ஸோ கிட்டத்தட்ட பாதி வேலை முடிச்சிட்டேன் இந்த இடத்துல, இன்னும் பாதி தான் நட வேண்டி இருக்கு. ஆனால் இந்த இடத்துல தான் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது. ஏதோ ஒன்று, ஏன்னா வந்து இதுதான் ப்ரொஃபஷனலாக இப்படி தான் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் மைன்கிராஃப்டில்.
2,000 years later. ஸோ ஃபைனலாக நம்மகிட்ட இந்த மொத்த சீடும் இதில் நட்டி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. இட்ஸ் ஓகே. வளர அதை அறுவடை பண்ணி எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து அதை எடுத்து நட்டு வச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நிறைய விஷயத்த பண்ணியிருப்போம் அண்ட் நிறைய விஷயத்த பண்ணாமல் விட்டுருப்போம். அது காரணம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். அண்ட் நீங்களும் எங்களோட சேர்ந்து ப்ளே பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கார்ட் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன் வாய்க்கும் போல சொல்லணும்னா என்னோட மொத்த ஜாதகமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களை பார்ட் 4ல பார்க்குறேன். பை பாய்.